ஒன்றில் எக்ஸைஸ் 1.1 ஃபோர்த்து சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் ஏ ஈக்குவல் டு 5 6 பி ஈக்குவல் டு 4 5 6 அண்டு சி ஈக்குவல் டு 5 6 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவனை எழுதிக்கிறோம். கொடுத்துருக்க கிவன் என்னென்ன? ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஷோ தட் அப்படின்னு கொடுத்து ஒரு ஈக்குவேஷனை நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சைடு உள்ளது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எல்ஹெச்எஸ், இந்த சைடு உள்ளதை ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்ஹெச்எஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஆர்ஹெச்எஸ்னா ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடில் ஏ கிராஸ் ஏன்னு இருக்குது, அதை போட்டுக்கிறீங்க. ஏவோட வேல்யூ எழுதிக்கிறீங்க, கிராஸு ஏவோட வேல்யூ. இப்போ ஏல உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம், இங்கேயும் ஏல உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ 5,5 5,6 அடுத்தது 6,5 அடுத்தது 6,6. இப்போ எல்ஹெச்எஸ் சைடில் உள்ள ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். ஆர்ஹெச்எஸ் சைடில் என்ன இருக்குன்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ராக்கெட் இருக்கிறதால முதல்ல ஒரு ப்ராக்கெட் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் என்ன எடுத்துக்கிறோம்? பி கிராஸ் பி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பி கிராஸ் பி. ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எழுதிக்கிறீங்க, கிராஸ் போட்டுக்கிறீங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன எழுதிக்கிறீங்க? பியோட வேல்யூ எழுதிக்கிறீங்க. இது எப்படி எழுதலைன்னா சேம் அதே தான். பியில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம், இங்கேயும் பியில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ 4,4 அடுத்தது 4,5 அடுத்தது 4,6 அடுத்தது 5,4 அடுத்தது 5,5 அடுத்தது 5,6 அடுத்தது 6,4 6,5 6,6 அப்படின்னு வந்தது. நெக்ஸ்ட்டு சி கிராஸ் சி கண்டுபிடிக்கிறீங்க. சேம் அதே தான். சியோட வேல்யூ எழுதிக்கிறீங்க, கிராஸு சியோட வேல்யூ. அப்போ 5,5 அடுத்தது 5,6 அடுத்தது 5,7 அடுத்தது 6,5 அடுத்தது 6,6 அடுத்தது 6,7 அடுத்தது 7,5 7,6 7,7. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்செக்ஷன் பண்ணணும்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? அப்போ ரெண்டுத்துலேயும் இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்கோ அதை நான் வேல்யூ எழுதணும். இப்போ இதில் 4,4ன்னு இருக்குது, இதில் 4,4 இருக்கா? இல்லை. இங்கே 4,5ன்னு இருக்குது, இங்கே 4,5 இருக்கா? இல்லை. இங்கே 4,6 இருக்குது, இங்கே 4,6 இருக்கா? இல்லை. அடுத்து 5,4 இருக்குது, இங்கே 5,4 இருக்கா? இல்லை. 5,5 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 5,5 இருக்குது. இங்கே 5,6 இருக்குது, இங்கே 5,6 இருக்குது. அடுத்தது 6,5 இருக்குது, இங்கேயும் 6,5 இருக்குது. அடுத்து 6,6 அடுத்து இங்கேயும் 6,6 இருக்குது. இங்கே 6,7 இருக்குது, இங்கே 6,7ங்கிறது இல்லை. இங்கே அடுத்து 7க்கு மேலே வேல்யூவே இங்கே இல்லை. இங்கே எல்லாமே எதில் இருக்குது? 7ல் இருக்குது. இங்கே 7க்கு அப்புறம் எந்த வேல்யூமே இல்லை. இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன். இந்த காமனாக உள்ளது கண்டுபிடிச்சோம்ல, இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். எல்ஹெச்எஸில் என்ன இருந்திருக்கு? 5,5 இங்கேயும் 5,5 இங்கே 5,6 இங்கேயும் 5,6 அடுத்த 6,5 இங்கேயும் 6,5 அடுத்த 6,6 6,6. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். ஷோ தட் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்த வச்சு நம்ம என்ன எழுதுறோம்? ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது மாதிரி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.